Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 160. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோ காட்டுக்குள்ள கடவுளை தேடி நடன்னு நடக்கிறான். ஆனா எங்கேயுமே கடவுள் இருந்த மாதிரி இல்ல. ராபின் என்ன சொல்லுவான், அவரு கடவுள். இப்ப கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எது பண்ணிட்டு இருக்கோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும் பாலா. ஜோரோ எல்லாம் அவர் சட்டு புட்டுன்னு வந்தாருன்னா வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாமா. ஆனா நமி அவரு கடவுள் அப்படியெல்லாம் வரமாட்டாரு. எத்தனை டைம் நான் சொல்றது, பேசாம இருறாம்பா. ஏன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்க காடு ரொம்ப மோசமா இருக்கானாமா. அவ கண்ணு முன்னாடியே ஒருத்தனை காலி பண்ணாருல, அவ அந்த பீதியில இருக்கா. உடனே ஓ கடவுளே, நான் எந்த தப்பும் பண்ணல, என்கிட்ட மட்டும் அன்பா இருங்க, நான் கொஞ்சோண்டு ட்ரெஷரை மட்டும் எடுத்துட்டு போய்க்கிறேன் விளங்கிட்டும் பாங்க. இப்ப என்னன்னா இவங்க இந்த ரிவரை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. எதுவும் பெருசா தெரிஞ்ச மாதிரி இல்ல. சோ பேசாம ஆப்போசிட் சைடுல போய் செக் பண்ணலாம்னு ஜோரோ சொல்லுவான். எப்படி போறது, இங்க இருந்து அந்த பக்கம் போக எந்த ஒரு விழுதுமே இல்லன்னு சொல்லிட்டு முன்னாடி கால் எடுத்து வைப்பான். டப்புன்னு உடஞ்சே நமி தண்ணிக்குள்ள விழ போவாளா. அந்த செகண்ட் கீழ இருந்து ஒரு ஷார்க் ஒண்ணு வாய பொளந்துட்டு வரும். எப்பண்டா விழுவான்னு வெயிட்டிங்ல இருந்தது போல. அத பார்த்தா ஜோரோ சும்மா டப்புன்னு நமியை இழுத்து விட்டு அதோட வயித்துல ஒரே மிதி சுவச்சோட தெரிச்சடிச்சு சும்மா பேன்னு போய் விழும். நல்ல வேலை நமி எப்படியோ காப்பாத்திட்டாங்க. என்ன ஒரு காண்டுனா அந்த மீனுக்கு இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. நமி எல்லாம் நான் இனிமேட்டு அந்த பக்கம் வரவே மாட்டேன், எதுக்கு தேவையில்லாம இந்த ஷார்க்குக்கெல்லாம் சாப்பாடா இருக்கா, முடியவே முடியாதும்பா. ஆனா வேற வழி இல்ல, இப்படியே நடந்துட்டு இருந்தோம்னா வேஸ்ட்ங்கிற மாதிரி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். நீ போறீன்னா நீ போ, நான் கண்டிப்பா வரவே மாட்டேன் பாலா. ஜோரோக்கு காண்டாயிரும். சோ கத்திட்டு கிடப்பான். அவளுக்கு பயமா இருந்துச்சுன்னா எதுக்கு வரணும், பேசாம கப்பலே இருந்துக்கலாம்ல, ஏந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராபின் ஒன்னு நோட் பண்ணுவா. என்னன்னா கீழே இருக்கிறது மண்ணு, அதுல என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா இது ஸ்கை ஐலாண்டு, இங்க எப்படி மண்ணு வந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது இது அன்யூஷுவலான ஸ்கை ஐலாண்டுன்னு. அப்படின்னா இந்த இடத்த கம்ப்ளீட்டா செக் பண்றது ஒர்த்து தான்பா. அப்படியே கட் பண்ண ஒரு பாம்பு மட்டை என்ன காட்டுறாங்க. அவன் இந்த பழைய படத்துல வில்லனுங்கெல்லாம் பேசுற மாதிரி இது லெவல் 2 கிரைமா, என்ன பண்ணலாம்னு கேட்ட உடனே இன்னொருத்தன் அவங்க என்ன சோதனையை செலக்ட் பண்ணாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கையாலேயே வச்சு செய்யலாமா. எப்படியா மாத்தி பேசிக்கிட்டு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சே பீதியாக்குவானுங்க. இவங்க வேற யாரும் இல்ல, முன்னாடி நமி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை போட்டு வரட்டுன்னு அவனை கதற விட்டாயிலே அந்த கூட்டம் தான். இப்ப நம்மளுக்கு அந்த 4 சோதனையில எதை செலக்ட் பண்ண போறானுங்க தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவனுங்க வச்சு செய்ய ரெடியா இருக்கானுங்க. லூஃபி பார்த்துட்டு பேசாம அந்த பால் சோதனைக்குள்ள போலாம்பா. ஏன் ஸ்பெசிபிக்கா அதை கேக்குறான்னா ஜாலியா இருக்குமாமா. ஏண்டா நம்மள காலி பண்றதுக்கு கேட்டு கேக்குறானுங்க, அத ஜாலியா வேற நீ கேட்டு வாங்குறியா, தொல்லை தாங்க முள்ளடான்னு சஞ்சயும் உசோப்பும் மாறி அந்த கேட்டை பார்த்து பயங்கரமா யோசிப்பாங்க. உசோப்போட கற்பனை தான் வேற லெவலு. ஃபர்ஸ்ட் சோதனைக்குள்ள போலான்னு பாப்பான். ஒருவேளை போட்டால மூவ் பண்ண முடியாம அங்கனியே முங்கிட்டாங்கன்னா கஷ்டம். அடுத்தது அயன். இவங்க போகும்போது மேல 100 கிலோக்கு வெயிட் எல்லாம் விழுந்தா ஏதாச்சும் ஒண்ணுல சிக்கினாலும் நசுங்கியே சாவாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம், வேற ஏதாச்சும் பண்ணலான்னு ஸ்டிங்க யோசிச்சு பாப்பாங்க. ஒருவேளை இங்க இருந்து அந்த பக்கம் கைத்த புடிச்சிட்டு போகணும்னா அது ஒண்ணு பெரிய பஞ்சாயத்தா இருக்காது. பட் ஹைட் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கீழே விழுந்து சாக வேண்டியதான். எதுவுமே சஸ்பீஷியஸா இருக்கே. அடுத்து இருக்கிறது பால். இவங்க பாட்டுக்கு போய் அவங்க பின்னாடி பால் ஒண்ணு உருண்டு வந்துச்சுன்னா அதுவும் பெரிய சைஸ் பால், அதுலயே நசுங்கி தானே சாகணும். இதுல எதுவுமே சாகறதுக்கு செட் ஆகலையே, என்ன பண்ணுவேன்னு உசோப்பு பயங்கரமா அலண்டு போய் இருப்பான். இப்ப இவங்க கேர்ஃபுல்லா எந்த சைடு போகணும்னு யோசிக்கணும். அதனால யோசிப்பாங்க. லூஃபி பாலுக்கு போலான்னு ஒத்த கால்ல நிப்பான். உசோப்புமே சரி ஓகே இந்த டைம் லூஃபி சொல்றத வேணா கேப்போன்னு முடிவு பண்ணிடுவான். சரி இப்ப டெசிஷன் எடுத்தாச்சு, பட் அதுக்குன்னு ஏனா தானு இருக்க கூடாது, எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இப்ப இவங்க இருக்கிறது காடோட ஐலாண்டு. கீழ இருந்து 10,000 மீட்டருக்கு மேல எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். உடனே சார் ரைட் நான் ரெடின்னு சொல்லி பாலுக்கு போலான்னு சொல்லி கப்பலை நேரா அந்த பக்கம் திருப்பி விட்டுருவானா. அப்படியே உள்ள போக உசோப்பு கண்ண முடியுவான். அடே எரும மாடு நீ தாண்டா டிரைவர், நேரா பார்த்து ஓட்டுடான உடனே அட ஆமா இல்லன்னு கண்ணை திறப்பான். இருட்டா இருக்கும். இப்பவும் இருட்டா தாண்டா இருக்கு, அப்புறம் ஏன்டா நான் கண்ணை திறக்கணும்னு கேட்பான். அப்பதான் லூஃபி இன்னொரு குண்டை தூக்கி போடுவான். என்ன நாங்க 4 ரூட் இருந்துச்சு இல்ல, மேபி அதுல ஒண்ணு மட்டும் கரெக்டா இருந்து மிச்சம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம செத்து போயிருவோமேன்னு சொல்லுவான். அட நன்னா இப்ப இல்ல இதெல்லாம் சொல்ற நேரமாடா இது, மேபி நீ தப்பான செலக்ட் பண்ணா என்ன ஆகும்னு கேட்பான். என்ன ஆகும், நம்ம வானத்துல இருந்து கீழே விழுவோம், அதுவும் 10,000 மீட்டர் ஹைட், என்ன ஆகும்னு சொல்லிட்டு சிரிப்பான். உசோப்பு கொலை வெறியில கத்திட்டு கிடப்பான். எப்பா பார்த்தாலும் சாவுன்னு சாவ பத்தியே பேசிட்டு இருக்கானே, நீ எல்லாம் திருந்த மாட்டியாடான்னு திட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஒலி அடிக்கும். என்னன்னு பார்த்தா ஓப்பனிங் வந்துருச்சு. அப்பா அடான்னு சொல்லிட்டான். அப்படியே வெளியில வந்தா அது ஏதோ ஃபால்ஸ், மேல இருந்து கீழே விழுமா. நம்மளால கப்பலாம் அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டா வரும். அதுக்கப்புறம் அப்படியே மேல இருந்து கீழே விழுவாங்க. ஐயோ அறிவு கட்டவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சேன்னு கத்திட்டே தான் விழுவாங்க. அதுக்குன்ட்டு ப்ளூ சீல எல்லாம் போய் விழுந்திருக்க மாட்டாங்க, அங்க இருக்க ரிவர்ல தான் போய் சொத்துன்னு லேண்ட் ஆயிருப்பாங்க. உசோப்பு 10,000 மீட்டர் மேல இருந்து கீழே விழுந்தமே நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கமா இல்ல சொர்க்கத்துக்கு வந்துட்டோமான்னு அலண்டு போய் கேட்பான். இங்க லூஃபி விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். சஞ்சி மூஞ்சிலிய மிதிச்சு எல்லாமே உன்னால தான்டா, தப்பா சொல்லி ஏன்டா எங்க உசுர வாங்குறேன்னு கத்துவான். ஆனா அப்பவும் அவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம செத்துருவோம்னு நினைச்சப்பா, ஆனா உசுரோட இருக்கோன்னு சொல்லி விழுந்து சிரிப்பான். சரி ரைட்டு வர்றது வந்தாச்சு, என்ன இடம் இதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பாங்க. அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட கிளவுட் பால்ஸ் இருக்கும். பார்க்க கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு, ஆனா நீட்டா இருக்கு. இன்னும் உசோப்பு பழைய நிலவைக்கு திரும்பல. பாவம்
பையன் ரொம்ப பீதி ஆயிட்டான் போல. இப்ப இவங்க போற அந்த மில்கி ரோடு மரத்துக்கு மேல போகுது. அப்ப நமக்கு எந்த ஒரு சோதனையுமே இல்லையான்னு கேட்பான். இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். மேபி ரைட்டான பாத்துல வந்துட்டாங்களோ என்னமோ. ஏன்னா இப்ப ராங்கான வழியில வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆயிருக்கணும்ல. எந்த ஒரு பிரச்சனையும் அப்படி ஆகலன்னு லூஃபி சொன்ன உடனே உசோப்பும் ஆமா அப்ப நம்ம கரெக்டா வந்துட்டோமான்னு சந்தோஷப்படுவான். சஞ்சி திட்டுவான், அட லூசு பள்ளியெல்லாம் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு கேஷுவலா இருக்காதீங்கன்னு. ஏன்னா இவங்களை கிரிமினல்ஸ்னு சொல்லிட்டாங்க. எவனாச்சும் கிரிமினல்ஸை ஃப்ரீயா விடுவானா? மேபி இது டிராப்பா கூட இருக்கலாம். அதனால ஷார்ப்பா இருங்க, பொறுமையா போவோம். எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்திரலாமா. லூஃபி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, டீ போட்டு குடுறான்பா. உசோப்பு சாப்பாடும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம்பா. மொத்தத்துல ரெண்டு பேத்துக்கு ஏதோ பிக்னிக் வந்திருக்கானுங்கன்னு நினைப்பு போல மாத்தி மாத்தி சாப்பாடை பத்தி பேசி சண்டை கட்டிட்டு வருவானுங்க. அந்த டைம் மேல இருக்க ஒரு கிளவுட் பால்ல ஏதோ ஒண்ணு சுத்திக்கிட்டே நம்ம ஆளுல ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதை நோட் பண்ணாம அப்படியே போவானுங்க. அப்பதான் சஞ்சி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா மொத்தம் 4 பிரீஸ்ட் இருக்கதா சொன்னானுங்க. மேபி அந்த 4 என்ட்ரன்ஸும் மேபி ஆளுக்கு ஒரு பிரீஸ்ட் இண்டிகேட் பண்ணுதா? அப்படி இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா இங்க நம்ம பயிலுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா அந்த கிளவுட் பாலை வச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அப்பதான் அந்த சட்டோரி பையில காட்டுறாங்க. அப்படியே டெரரா திரும்புவான். ஆக்சுவலா இவன் அந்த 4 பிரீஸ்டுங்கள்ல ஒரு ஆளு. இவனை நான் பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா பையன் முடிய வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டானுங்க. அவன் அப்படி திரும்பின உடனே இவங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த கிளவுட் பால் ஓபன் ஆகி உள்ள இருந்து பாம்பு ஒண்ணு கடிக்க வரும். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல உசோப் எஸ்கேப். லூஃபி ஒரே மிதி அந்த பால் தெரிச்சிரும். இப்படி ஒரு ஷாக்கை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த டைம் முன்னாடி இன்னொரு கிளவுட் வருமா, உசோப்பு தொண்டையிலேயே அத்துவான். ஐயோ மறுபடியும் பாம்பு வரப்போகுதுன்னு. உடனே சஞ்சி என்ன பாம்பு முட்டாதான் அப்படியே மறந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு மிதி விடுவான். அது உடையாது, அப்படியே கம்ப்ரஸ் ஆகுமா. என்னவா இருக்கும்னு அப்படியே ஷாக்கா பாப்பாங்க. பட்டால்னு பயங்கரமா வெடிக்கும். ஒரு செகண்ட் 3 பேருமே பேய் அடிச்ச மாதிரி நிப்பானுங்க. மொத்தத்துல அங்க இருக்க ஒவ்வொரு பாலுமே ஒவ்வொரு ஆப்பு. அப்பதான் ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த பால்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு எது வரும்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் சர்ப்ரைஸ் கிளவுட். நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு அந்த சட்டோரி சொல்லுவான். யாரா இவன் என்னென்னமோ சொல்றானேன்னு பதறிக்கிட்டே அங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. அவன் அப்படியே ஸ்டைலா வந்து பால் சோதனையை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க எல்லாத்துக்கும் ஆப்பு நான் வைக்கிறேன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பானா. ஐயோ பெரிய சைஸ் பைத்தியங்கிட்ட வந்து மாட்டிட்டமேனு அத்தனை பேரும் முழிக்கிறதோட அவன் வேற அங்க இருக்க கிளவுட் பால வச்செல்லாம் வித்த காட்டுறான். அப்ப அந்த 4 பிரீஸ்ட்ல இவனு ஒருத்தனானு ஷாக் ஆவாங்க. அவன் அந்த கிளவுட் மேல நின்னு ஜாலியா ஆடிட்டு இருப்பான். பாக்குற நம்மளுக்கு செம காண்டாவும் கத்துன்னு கத்துவாங்க. நான் அதையெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான். இவன் நமக்கு மேல பைத்தியக்கார பயலா இருப்பான் போலேன்னு முழிப்பாங்க. நமியும் பகையாவும் இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. சார் ரைட்டுன்னு டே முட்டா பாயலே அப்படின்னு கூப்பிட்டு நமியும் மத்தவங்களும் சேஃப்டியா இருக்காங்களான்னு கேட்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்க வந்துட்டாங்கனாலே அவங்க கண்டிப்பா செத்துருவாங்க, தப்பிக்க ட்ரை பண்ணாலும் செத்துருவாங்க. சோ இனிமேட்டு அவங்கள காப்பாத்த முடியாது, அவங்கள பத்தி கவலை மட்டும் தான் பட முடியும். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவனை பீட் பண்ணாதான் அடுத்து இவங்க முன்னேறி போக முடியுமாமா. இல்லன்னா கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி ஜாலியா ஆடிட்டு இருப்பான். நம்மளுக்கு எல்லாம் அவனை பார்த்து கொலை கால இருக்கும் போது அவன் ஒரு ஜம்ப போட்டு நேரா வருவான். உடனே நம்மளும் இன்னைக்கு இவனை முடிச்சிடறேன்னு சொல்லி கைய கம்கம்னு சொல்லி சுத்திட்டு இருப்பானா. உடனே அந்த குண்டன் பார்த்துட்டு என்ன இப்ப ஸ்டெச் ஆக போறியா, இப்ப பாடுறான்பா. கரெக்டா நம்மளு பிஸ்டல்னு சொல்லி அடிக்கும் போது ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி மூஞ்சோட ஒரு புடி. என்ன எஸ்கேப் ஆயிட்டான்னு மிரண்டு போய் லுக் விட்டு இருக்கும் போது அப்படியே வச்சு ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், தொப்பி ஒரு சைடும் நம்ம லூஃபி ஒரு சைடும் பறந்து போய் மரத்துல ஒரே இடி அப்படியே மரமோட மரமா பதிஞ்சிருவான். இப்படி அவன் கேஷுவலா பண்ண அட்டாக்கே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே மிரண்டு போயிருவாங்க. லூஃபி உனக்கு என்ன ஆச்சுடான்னு. மூக்கு வாயெல்லாம் கண்டபடி ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். உசோப்பு கத்திட்டு அடப்பான். என்ன ஆச்சுடா உனக்கு, நார்மலான அட்டாக் எல்லாம் உங்ககிட்ட வேலைக்கு ஆகாதே, எப்படி அடி வாங்கினேன்னு. ஆனா அந்த சட்டோரி எது நார்மல் அடியா, இது நார்மல் அடி இல்லப்பா, அதை விட டிஃபரெண்டா தான் இருக்கும், நீ வேணா பாக்குறியான்னு சொல்லி கை நீட்டுவானா. சஞ்சய் காண்டாயி செத்தடான்னு வேகமா அடிக்க வருவான். இப்ப என்ன ரைட் காலை யூஸ் பண்ணி அப்பர் கிக் அடிக்க போறியா, ரொம்ப ஈஸின்னு நம்மால அடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அப்படியே நகர்ந்து போயிருவான். ஆக்சுவலா நல்லா ட்ரெயின் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மந்த்ரா பவர் கிடைக்கும்னு சொல்லுவானா. இங்க சஞ்சய் அட்டாக்ல அவன் எஸ்கேப் ஆனவனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனோட அட்டாக் அவன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டான்னு. அடுத்து சஞ்சய்க்கு நேரா கை நீட்டி டங்குன்னு அவன் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான், அவனும் ஒரு சைடா போய் விழுந்து கிடப்பான். உடனே உசோப்புக்கு அல்லு விடும். ஐயோ 2 பேரும் காலியான்னு. ஏன்னா இவனுக்கு தான் சண்டை போற ஆளுங்க, இவங்களையே மட்ட பண்ணிட்டான்னா உசோப்பெல்லாம் என்ன பண்ணுவான். அவனெல்லாம் திரும்ப கூட விடாம முதுகோட வச்சு ஒரே அடி. இப்ப இவன் பண்ண அட்டாக்கு பாடிக்குள்ள டேமேஜ் உண்டாக்குமாமா. அதனாலதான் அடி வாங்கி இவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப 3 பேரும் 3 விதமா பயணு கிடப்பானுங்க. நல்ல வேலை கம்ப்ளீட்டா மட்டையாகல. அப்படியே பொறுமை எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்ன அட்டாக் அவன் யூஸ் பண்ணானே தெரியாம முழிப்பாங்க. சொல்ல போனா மிஸ்டியா தான் இருக்கு. இப்பதான் சொல்லுவா, என் பேரு சட்டோரி, நான் காட் எனருவோட ஒன் ஆஃப் த பிரீஸ்ட். இந்த இல்யூஷன் ஃபாரஸ்டான வர்த்த நான் தான் வாங்கி இருக்கேன், இது என்னோட இடம். எது இல்யூஷன் ஃபாரஸ்டான்னு ஷாக் ஆவாங்க. அவன் ஆமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த போட்டோட ஆக்சலரேட்டர் ஆன் பண்ணி விட்டு அவன் அதுல இருந்து ஜம்ப் அடிச்சிருவான். அப்படின்னா போட்டு பாட்டுக்கு போகும்ல, பாத்தியா இதுவும் இல்யூஷனுமா. இப்ப நம்மளுக்கு போட்டு இந்த மில்கி வே ரோட்ல அது பாட்டுக்கு ரேண்டமா போயிட்டு இருக்கும். அப்படி போனது இந்த ஃபாரஸ்ட் விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஆனா இப்ப என்ன பஞ்சாயத்துனா நம்மளுக்கு கிட்ட அந்த போட் இல்லனா சாக்ரிஃபிஷியல் ஆல்டருக்கு போய் சேர முடியாது. அதனால நீங்க சீக்கிரமா அந்த போட்டை கண்டுபிடிச்சு சீக்கிரமா எடுத்துட்டு போகணும். ஆனா அதுக்கு அவன் விட மாட்டானாமா. ஏன்னா இங்க ஏகப்பட்ட சீக்ரெட் கிளவுட்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்காண்டி ஏகப்பட்ட சர்ப்ரைசஸும் இருக்கு, அதையெல்லாம் தாண்ட முடியாதுன்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். எல்லாருமே பயந்து போய் தான் இருப்பாங்க. இதுல வேற ஆட்டம் போட்டுக்கிட்டே இந்த இல்யூஷன் ஃபாரஸ்ட் பாலோட சோதனையில தப்பிக்கிற சதவீதம் 10% தான். அப்படின்னா என்ன ரொம்ப 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 கஷ்டம், என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பீதியில இருப்பாங்க. அதே நேரம் இங்க சாப்பரை காட்டுறாங்க. ஜோரோ, நமி, ரோபின் என்ன தனியா விட்டு போகாதீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப
ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு தொண்டைகளையே கத்துன்னு கத்திட்டு இருப்பான். இதுல வேற அங்க 2 ஷார்க் சுத்திட்டு இருக்கு. அவனுக்கு பயம். அடனா இப்ப யாராச்சும் நீ அட்டாக் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், யாராச்சும் வாங்கலேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழ இருந்து அந்த ஷார்க் சும்மா வாயை பொளந்துட்டு பாஞ்சு வரும். சாப்பர் நடிகை போய் பேக் பெல்ட் அடிப்பான். அது மறுபடியும் தண்ணியில ஊச்சி போயிடும். இங்க உள்ளுக்குள்ள திக்கு 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 திக்குன்னு இவனுக்கு அடிச்சுட்டு இருக்கும். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம லூஃபி தானே. அவன் தானே ஸ்கை ஐலாண்டுக்கு போகணும்னா தேவையில்லாம இங்க வந்து சாக போறமேன்னு யோசிக்கும் போதுதான் ஜோரோ சொன்னது ஞாபகத்துக்கு வரும். எப்படியும் லூஃபி இவங்களை தேடி இங்க வந்துட்டு இருப்பான், அதனால இங்கே இருந்தாதான் கரெக்ட்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா அவன் வர்ற வரைக்கும் இவங்க சமாளிச்சா போதும்ல. அப்படின்னா எந்த பஞ்சாயத்தும் இல்ல, அது வரைக்கும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க போறேன், வந்தவன தப்பிச்சிட வேண்டியதான். அது வரைக்கும் டைம் நிறைய இருக்கும். ஷிப்ப சும்மா சூப்பரா பிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சூப்பரா வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவன் பண்ற வேலையில லூஃபியும் மத்தவங்களும் வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே ஷிப்ப சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி மிரண்டு போயிடணும். அதனால மாசா பண்ண போறேன்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டே சுத்தில அடிச்சுட்டு இருப்பான். கையோட வச்சு ஒரே அடி, ஐயோ போச்சே போச்சேன்னு கத்திட்டே சுத்தில கீழே விட்டுருவான். அதுவும் அது எங்க இருக்கு, கடைசி படியில. அதை எடுத்தாதான் இங்க அடிக்க முடியும். கீழே வேற ஷார்ட் சுத்திட்டு இருக்குது, எப்படி எடுப்பேன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். இங்க பார்த்தா கப்பல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குமா, இவன் வேற உசு பேத்தி விட்டுட்டு இருப்பான். என்னப்பா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எலியூஷன் ஃபாரஸ்ட் ரொம்ப 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 டீப்பா இருக்குமாமா. சோ அதனால போட்டு காணாம போறதுக்குள்ள சீக்கிரம் கண்டுபிடிங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும்னு கிண்டல் பண்ணுவான். உசோப்பா அதான் சொல்லிட்டு இருப்பான். இவங்க கண்ணு முன்னாடி பாதி இருக்கு, அது மட்டும் மிஸ் ஆயிருச்சுன்னா அவ்வளவுதான், அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு உசோப் அந்த கப்பலை பிடிக்க போவானா. சஞ்சய் விட மாட்டான், ஏன்னா இவங்க செப்பரேட் ஆயிட்டாங்கன்னா அதுவும் பஞ்சாயத்து. என்ன பண்ணலான்னு லூஃபி கிட்ட கேட்டா, நீங்க போய் போட்டை பிடிங்க, நான் போய் பந்தாடிட்டு வர்றேன்னு கேத்தா சொல்லுவான். சஞ்சய்க்கு என்ன பயம்னா அந்த சட்டோரியோட பவர் பயங்கரமா இருக்கு. சோ எப்படியாச்சும் முதல்ல அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும். லூஃபி சண்டை போறாங்கிற பேர்ல ஏதாச்சும் லூசுத்தனமா பண்ணானா அது அவனுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அந்த சட்டோரியோட பவர் ரொம்ப வியர்டா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் மட்டும் சமாளி, நாங்க போட்டை எடுத்துட்டு உடனே வந்துடுறோம்னு சொல்லிட்டு உசோப்பும் சஞ்சயும் வேகமா கிளம்பிடுவாங்க. இங்க நம்மள கையை சுத்திட்டு இருப்பானா, அப்பவே அவன் கரெக்டா சொல்லுவான் மேல இருக்க கிளைய பிடிக்க போறான்னு. அவன் சொன்ன உடனே இவங்க கரெக்டா பிடிப்பான். அடுத்து மறுபடியும் முன்னாடி மாதிரியே அட்டாக் பண்ண போறேன் பண்ணுப்பான். கம் கம் பிஸ்டல்னு சொல்லி பஞ்ச வைப்பானா, அதுல அசால்ட்டா எஸ்கேப் ஆகி லபக்குன்னு அவன் கையை பிடிச்சிருவான். ஐயோன்னு லூஃபி பதறும் போதே அவன் கையை பிடிச்சு சுத்துன்னு சுத்தி அங்க இருக்க மரத்துல அவன் மூஞ்சோட வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான், லூஃபிக்கு அப்படியே கேர் ஆயிரும். ஆனாலுமே பையன் அடங்கல, மரத்தை பிடிச்சிக்கிட்டு தலையில தொங்கிட்டு இருப்பான். என்னப்பா இவ்வளவுதான் நீங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவான். நம்மாலு காண்டாகி இந்த டைம் உன்னை விட மாட்டேன்னு பாஞ்சு வருவானா. கரெக்டா அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லுவான். அதாவது குத்துற மாதிரி ஏமாத்தி ஒரு கிக் வைக்க போறானாமா. கடைசியில அவன் சொன்ன மாதிரியே தான் அட்டாக் பண்ணுவான். லூஃபி பார்த்துட்டு என்ன ஏலியன் எஸ்கேப் ஆயிட்டானேன்னு அடி இன்னொரு காலை வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த காலை அப்படியே புடிச்சு இழுத்து மூஞ்சுக்கு நேரா கை நீட்டி ஆல்ரெடி பண்ணானே ஒரு அட்டாக், அதே அட்டாக்க திருப்பியும் பண்ணுவான். போன டைம் விட இந்த டைம் ரொம்ப பவர். ஏன்னா வர்ற வேகத்துக்கு வச்சு அடிச்சா அவர் எப்படி இருக்கும், முடியாம தலை தொங்கிருமா. அவன் கேஷுவலா பம்பர மாதிரி சுத்துன்னு சுத்தி மறுபடியும் மரத்துல வச்சு ஒரு அடி விட்டா மறுபடியும் தெளிவாயிருவான்னு மூஞ்சு கிட்ட கை நீட்டி டங்கு 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 டங்குன்னு அவன் பவர் யூஸ் பண்ணுவான். அது ஏதோ பெல் அடிச்ச மாதிரியே டங்கு டங்குன்னு கேட்கும். அட்டாக்கிங் பவரும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு அட்டாக்கே தாங்க முடியல. இவன் ஊறப்பட்ட அடி படுக வச்சு அடிச்சானா லூஃபியோட நிலைமை என்ன ஆகுறது. இங்க உசோப்பு எப்படியாச்சும் போட்ட கண்டுபிடிச்சே ஆகணும்னு விழுந்தடிச்சு ஓடுவான். ஆனா அது எங்க போச்சு என்னன்னு ஒன்னும் தெரியல. சுத்தி சுத்தி தேடி பார்ப்பேன், எங்கேயுமே இருந்த மாதிரியே இல்ல. இங்க சஞ்சய்க்கு நல்லாவே தெரியுது அந்த பிரீஸ்ட் நார்மலான ஆளே இல்லன்னு. லூஃபி தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நம்ம சீக்கிரமா போட்ட கண்டுபிடிச்சு லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணாதான் ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லி அந்த போட்டை தேடி ஓடுவான். இங்க லூஃபியை கண்டமேனி வச்சு அடிச்சதுல அவன் தலை அங்க இருக்க மரத்துல மாட்டிக்கும். சோ எடுக்க முக்குன்னு முக்கிட்டு இறப்பானா. அவனை பார்த்து ஐயோ ஐயோ நீ செம காமெடி பீஸ்னு சொல்லி அந்த சட்டோரி சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.